friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒன் ரோல் பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி இந்த சூப்பரான லஞ்ச் பேக் கூட எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இந்த கூட வந்து நான் பேஸ் வந்து நார்மல் ரன்னிங் வயர் மெத்தட்லயும் மேலே வந்து கிராஸ் கட் மெத்தட்லயும் போட்டுருக்கேன். இந்த மாதிரி zigzag ஷேப்ல நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இதே மெத்தட்ல நான் வந்து வேற டிசைன்ல நிறைய கொடிகள் போட்டிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் வந்து மேலே லிங்க் கொடுத்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க கத்துக்கலாம். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடிகள் போட்டு பழகுங்க. அப்ப வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல பிளாஸ்டிக் வயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து வயர்கள் வாங்கிக்கலாம். வயர்கள் மட்டுமல்ல, பீட்ஸ், ஹேண்டில் இது மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். இந்த கூட உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, நான் வந்து கான்டாக்ட் பண்றேன். இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க ஒன் ரோல் பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி இந்த சூப்பரான லஞ்ச் பேக் கூட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு நான் 2 கலர்ல வயர் எடுத்திருக்கேன். பர்பிள் கலர்ல ஒரு ரோல் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் வந்து கொஞ்சம் மீதம் இருந்தது, அதை எடுத்திருக்கேன். அதிகமா தேவைப்படாது. இந்த ஒன் ரோல் பிளாஸ்டிக் வயரை சென்டர்ல இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு உள் பக்கமா இருந்து வயரை எடுத்துட்டு அளவு எடுத்துக்கோங்க. 1 ஃபீட் ஸ்கேல்ல 7 அடி எடுத்துக்கோங்க. நீங்க இன்ஸ்டெப்ல மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 2.10 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. 2 மீட்டரும் 10 சென்டிமீட்டரும் எடுத்துக்கோங்க. இந்த ஒயரை கட் பண்ணிட்டு இதே ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு மிச்சம் இருக்க ஒயர் எல்லாம் கட் பண்ணலாம். நான் எத்தனை ஒயர்கள் கட் பண்றது அப்படிங்கறத கட் பண்ணிட்டு நான் சொல்றேன். இப்ப பாருங்க, எல்லா ஒயர்களும் நான் கட் பண்ணிட்டேன். பர்பிள் கலர்ல 16 ஒயர்கள் கட் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர்ல 4 ஒயர்கள் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 7 அடியில நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கூடையோட ஹைட் இன்னும் அதிகமா தேவைப்பட்டது அப்படின்னா 7 அடி கூட நீங்க எடுத்துக்கலாம். இனி வந்து ரன்னிங் ஒயர் மெத்தட்ல பேஸ் போடலாம். அதுக்காக மீதம் இருக்க ஒயரை வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ஒயரை தான் ரன்னிங் ஒயர்னு சொல்லுவாங்க. 1 ஃபீட் ஸ்கேல்ல 3 ஃபீட் அளவு எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோல்டுல வந்து மேல் பக்கம் இருக்கிறது 3 ஃபீட் இருக்கு. கீழ் பக்கம் இருக்கிற ஒயர் வந்து பண்டலோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி இடது கையில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க ஒயரை வந்து எடுத்துட்டு ஈக்குவலா வச்சுட்டு இதுக்கு மேலே போட்டுடலாம். அதுக்கப்புறம் திருமண ஒயரை மேலே வச்சுட்டு கீழே இருக்கிற திருமண ஒயரை லூப்குள்ள வச்சிடலாம். இனி இந்த நாட்டை இழுத்து டைட் பண்ணிக்கலாம். இந்த நாட்டில் வந்து மேலேயும் கீழே இருக்கிற ஒயர் வந்து ஈக்குவலா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஈக்குவலா இல்லை அப்படின்னா கொஞ்சம் லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த நாட்டை இந்த மாதிரி நேரா பிடிச்சோம் அப்படின்னா இடது பக்கம் இருக்கிற ஒயர் வந்து 3 ஃபீட் இருக்கணும். வலது பக்கம் இருக்கிற ஒயர் வந்து பண்டலோட ஜாயிண்டா இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இனி வந்து வலது பக்கம் தான் அடுத்தடுத்த ஒயர்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு வரணும். அடுத்த ஒயரை எடுத்துட்டு அதையும் ஈக்குவலா மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதையும் ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த ஒயரை வச்சிடுங்க. அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை மேல வச்சுட்டு கீழே இருக்கிற திருமண ஒயரை லூப்குள்ள விட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும். வலது பக்கம் தான் ஜாயின் பண்ணணும், இடது பக்கம் ஜாயின் பண்ணிடாதீங்க. நாட் வந்து நல்லா இழுத்து டைட்டா போட்டுருங்க. ஒவ்வொரு நாட் போடும்போதும் ஒயர்கள் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை கவனிக்காம விட்டீங்கன்னா மேலே போடும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். இதே மாதிரி எல்லா நாட்ஸும் ஜாயின் பண்ணிட்டு வாங்க. நான் வந்து இந்த லைன் போட்ட பின்னாடி என்ன பேட்டர்ன்ல ஜாயின் பண்றது அப்படிங்கறத கிளியரா சொல்றேன். வந்து எல்லா நாட்ஸும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இருக்க 8 நாட் வந்து பர்பிள் ஒயர் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 4 ஒயர்கள் வந்து பிங்க் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 8 பர்பிள் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த லைன்ல நமக்கு 20 நாட்ஸ் கிடைக்குது. இப்போ ஒரு லைன் போட்டாச்சு. இனி வந்து மீதம் வந்து ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை 3 ஃபீட் அளவு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். 3 ஃபீட் வந்து ஸ்கேல்ல மெஷர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி விட்டுருக்கிறது 3 ஃபீட் தான். அதே ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு லைன் ஜாயின் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்த லைன் வந்து போடலாம். நான் வந்து பேஸ்ல வந்து எல்லா லைன்ஸுமே பர்பிள் ஒயர் யூஸ் பண்ணி தான் போட போறேன். பிங்க் கலர் வந்து சென்டர்ல மட்டும் வர்ற மாதிரி நான் போடுறேன். அப்பதான் வந்து இந்த zigzag ஷேப்ல டிசைன் கிடைக்கும். இனி அடுத்து வந்து பர்பிள் ஒயரையும் 3 ஃபீட் அளவுல மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டுடலாம்.
இப்போ வந்து செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நாட் போட்டேன். இனி வந்து இந்த ரன்னிங் வயரை யூஸ் பண்ணி கண்டினியூஸா நம்ம போட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் ரன்னிங் வயரை ஃபோல்டு பண்ணிட்டு அடுத்து இருக்கிற வயரை அதுக்கு மேல சுத்திட்டு ரன்னிங் வயரை மேல வச்சுட்டு கீழே இருக்கிற திருமண வயரை இந்த லூப்குள்ள விட்டுட்டு நாட் போட்டுடலாம். இதே மாதிரி கண்டினியூஸா 20 நாட்ஸும் போட்டுருங்க. லாஸ்ட் முடிவுல வந்து ரன்னிங் வயரை 3 ஃபீட் மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணிடுங்க. சென்ட்ரல் லைனுக்கு மேலேயும் கீழேயும் தான் நம்ம லைன்ஸ் போடணும். சென்ட்ரல் லைனுக்கு மேலே 4 லைன்ஸ் போட்டுருங்க, கீழே வந்து 3 லைன்ஸ் போட்டுருங்க. சேம் இதே மெத்தட் தான். ஒவ்வொரு லைன்லையும் 20 நாட்ஸ் போடணும். லாஸ்ட்ல வந்து 3 ஃபீட் விட்டுட்டு நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணிடணும். இதே மெத்தட்ல இந்த பேஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த பேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த பேஸ் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மொத்தம் 8 லைன்ஸ் போட்டிருக்கேன். சென்ட்ரல் லைனுக்கு மேலே 4 லைன்ஸும் கீழே வந்து 3 லைன்ஸும் போட்டிருக்கேன். பேஸ் வந்து இந்த அகலத்தில் கிடைச்சிருக்கு. நீளம் வந்து 8 இன்ச் இருக்கு, அகலம் வந்து 3 இன்ச் இருக்கு. இனி வந்து மேல் பக்கம் நம்ம போட ஆரம்பிக்கலாம். மேல் பக்கம் வந்து இந்த மாதிரி கூடைகள்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணும். நம்ம அப்படியே போட முடியாது. ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி போடுறோம் அப்படின்னா அப்படி சுற்றி வர ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி போட்டுட்டு வரலாம். இது வந்து நம்ம மேலே கிராஸ் கட் மெத்தட்ல போடுறதுனால இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணும். அது என்ன அப்படிங்கிறத கிளியரா சொல்றேன். இப்போ மீதம் இருக்க ரன்னிங் வயரை எடுத்துட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் வயரு. இந்த ஃபர்ஸ்ட் வயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த அளவு எடுத்துட்டு நம்ம வந்து பேஸ்ல போட்டோம் பாருங்க, அதே மாதிரியே ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வயரை அதுக்கு மேலே சுத்திட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த நாட் இழுத்து நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த நாட் போடலாம். மொத்தம் வந்து 4 நாட்ஸ் போடணும். இந்த மாதிரி 4 நாட்ஸ் போட்ட பின்னாடி 4th வயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இந்த ரன்னிங் வயரை கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு 6 வயர்ஸ் கிடைச்சிருக்கு. இதை வந்து செப்பரேட்டா நம்ம நாட் போட்டு வச்சுக்கலாம். அப்பதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். இனி அடுத்து இருக்கிற 4 வயர்களையும் இதே போல நாட் போடலாம். சேம் பர்பிள் கலர் ரன்னிங் வயர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அடுத்து இருக்க 4 வயர்கள்ல ஃபர்ஸ்ட் வயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம நாட் போடலாம். 4 நாட் போட்ட பின்னாடி 4வது வயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இந்த ரன்னிங் வயரை கட் பண்ணிடலாம். பிங்க் கலர் வர இடத்துல நம்ம பிங்க் கலர் வயரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து டிசைன் கரெக்டா வரும். பர்பிள் கலர் வர இடத்துல நம்ம பர்பிள் கலர் வயரை தான் யூஸ் பண்ணணும். பிங்க் கலர் வர இடத்துல பிங்க் கலர் வயர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து டிசைன் சரியா வரும். ஒவ்வொரு 4 நாட்ஸும் போட்ட பின்னாடி நமக்கு 6 வயர்கள் கிடைக்கும். அதை வந்து செப்பரேட்டா நாட் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி சுற்றி வர நம்ம வயர்கள் ஜாயின் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி மேல் பக்கம் 5 வயர்ஸ் ஜாயின் பண்ணும், கீழே 5 வயர் ஜாயின் பண்ணும், ரெண்டு சைட்லயும் 2 வயர்கள் ஜாயின் பண்ணும். ஒவ்வொரு 4 வயர்களையும் இந்த மாதிரி வயர் ஜாயின் பண்ணி போட்டு வரணும். இந்த சுற்று ஃபுல்லா நான் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, எல்லா வயர்களையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இனி வந்து எந்த வயர்களும் நம்ம ஜாயின் பண்ண தேவையில்லை. அடுத்து கண்டினியூஸா நம்ம போட்டு வர வேண்டியதுதான். இப்ப வந்து எல்லா இடத்துலயும் நான் வயர்கள் ஜாயின் பண்ணிட்டேன். இனி வந்து அடுத்து எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப எல்லா இடத்துலயும் நமக்கு 6 வயர்கள் இருக்குது. சென்டர்ல 4 வயர்கள் ஸ்ட்ரைட்டா இருக்கு. இதுல வந்து நம்ம 2 நாட்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற கிராஸா இருக்கிற வயரை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா இருக்கிற இந்த 4 வயர்களையும் நம்ம நாட் போடணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற வயரை ஃபோல்டு பண்ணிட்டு அடுத்த வயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் தான் கிடைக்கும். இந்த ஒரு லைன் மட்டும்தான் அந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தடுத்த லைன்கள் வந்து நம்ம கரெக்டா வந்துடும். இந்த மாதிரி 2 நாட் கிராஸ் நாட் போட்ட பின்னாடி அடுத்து வந்து இந்த இடத்துல எக்ஸ் ஷேப்ல வயர்ஸ் மீட் ஆகுது. நம்ம ஜாயின் பண்ண வயர் இருக்கு இல்லையா, அது வந்து 2 இடத்துலயும் இந்த மாதிரி மீட் ஆகுது பாருங்க. இந்த இடத்துலயும் நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நாட் போட்ட பின்னாடி அடுத்து வந்து 4 வயர்கள் ஸ்ட்ரைட்டா இருக்கு. அந்த 4 வயர்களையும் 2 நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற வயரை ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்து இருக்கிற வயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போடுங்க.
இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் சேஞ்சஸா வரும். அடுத்த லைன்ல நமக்கு எல்லா இடத்துலயும் ஈக்குவலா வந்துடும். இந்த மாதிரி இந்த இடத்துல 2 நாட் போட்ட பின்னாடி அடுத்து எக்ஸ் ஷேப்ல ஒயர் மீட் ஆகுது. இதுல நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நமக்கு பர்பிள் கலரும் பிங்க் கலர் ஒயரும் மீட் ஆகுது. இந்த கூடையில வந்து நம்ம கார்னர் வந்து டிஃப்ரெண்டா திருப்பணுங்கிற அவசியமே இல்லை. எல்லா இடத்துலயும் இதே மாதிரி தான் வரும். கார்னர் பிளேஸ்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதனால கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இதே மாதிரி சுற்றிலும் போட்டுவாங்க. கார்னர்லயும் இதே மாதிரி எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகும். அந்த இடத்துல நாட் போடுங்க. அதுக்கப்புறம் 4 ஒயர்கள் இருக்கும். 4 ஒயர்கள்லயும் 2 நாட் போட்டுருங்க. இதே மாதிரி சுற்றிலும் போட்டுவாங்க. நான் வந்து இந்த லைன் போட்டுட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, ஒரு சுற்று ஃபுல்லா நான் இதே மாதிரி போட்டு முடிச்சிருக்கேன். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நமக்கு நாட்ஸ் கிடைச்சிருக்கு. எல்லா இடத்துலயும் கிராஸ் நாட் கிடைச்சிருக்கு. இனி அடுத்த லைன் எல்லாமே நமக்கு கிராஸ் நாட் தான் வரும். எந்த சேஞ்சஸும் இல்லை. எல்லா இடத்துலயும் எக்ஸ் ஷேப் கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த லைன் போடும்போது கீழே வந்து நமக்கு ஹெக்ஸாகன் ஷேப் வரும். இந்த லைன் மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா எல்லா லைனுமே நமக்கு ஈக்குவலான டிசைன் தான் வரும். இனி எந்த மாற்றம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. எக்ஸ் ஷேப் இருக்கிற இடத்துல எல்லாம் நாட் போட்டு வரணும். கண்டினியூஸா போட்டுவாங்க. இந்த ஒரு லைன்ல மட்டும் டிசைன் சேஞ்சஸா வந்திருக்கு பாருங்க. ஹோல் வந்து ஹெக்ஸாகன் ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி எக்ஸ் ஷேப் இருக்கிற இடத்துல எல்லாம் நாட் போட்டு வரலாம். நீங்க கிராஸா போட்டாலும் சரி, ஒவ்வொரு சுற்றும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாலும் சரி, இல்ல கிராஸா போட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து கூட வந்து பர்ஃபெக்டா தான் வரும். இதே மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒயர் எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து எல்லா லைன்ஸும் நான் போட்டு முடிச்சிட்டேன். கூட வந்து இவ்வளோ ஹைட் கிடைச்சிருக்கு. ஒயர்களை இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இந்த லாஸ்ட் ஒயரை மட்டும் எப்படி இன்செர்ட் பண்றது அப்படிங்கறத காட்டுறேன். ஒவ்வொரு நாட்லயும் 2 ஒயர்கள் இந்த மாதிரி இருக்கு. 2 ஒயர்கள் ரைட் சைட்ல ஒரு ஒயரும் லெஃப்ட் சைட்ல ஒரு ஒயரும் இருக்கு. ரைட் சைட்ல இருக்கிற ஒயரை 3rd ரோல இன்செர்ட் பண்ணணும். கிராஸா இன்செர்ட் பண்ணணும். ரைட் சைடு தான் இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ண பின்னாடி மீதம் இருக்கிற ஒயரை கிராஸா ஃபுல்லா இன்செர்ட் பண்ணிடுங்க. மீதம் இருக்கிற ஒயரை கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரையும் கிராஸா 3வது லைன்ல இன்செர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு லைன் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபோல்ட் ஆகி வரும். மேல வந்து நமக்கு கீறாது. நீட் ஃபினிஷிங்கா இருக்கும். கிராஸா சொருகின பின்னாடி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரையும் கிராஸா இன்செர்ட் பண்ணிடணும். கூடை வந்து இந்த மாதிரி உள் பக்கமா திருப்பி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயர்களை உள்ள சொருகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நான் உள்ள வந்து திருப்பி வச்சிருக்கேன். ஒயர்கள் எல்லாம் சொருகின பின்னாடி நம்ம நேராக்கிக்கலாம். இப்ப வந்து இந்த கூடையை வந்து நேராக்கிட்டேன். ஹேண்டிலும் போட்டேன். இதுக்கு வந்து 3 ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கேன். ரொம்பவே அழகா இருக்கு. இந்த 3 ஒயர் ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.